அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மே மாசம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சங்கடகர சதுர்த்தி. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய 16 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும். இன்னும் சொல்ல போனா பணத்துக்கான கதவுகள் எல்லாமே உங்களுக்கு திறக்கும்னே சொல்லலாம். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை, அதுவும் வைகாசி மாசத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்கு. ஒரு மாசத்துக்கு 2 சதுர்த்தி திதி வரும். வளர்பிறையில ஒரு சதுர்த்தி திதியும் தேய்பிறையில ஒரு சதுர்த்தி திதியும் வரும். தேய்பிறையில வரக்கூடிய சதுர்த்தியை தான் நாம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்றோம். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள், கஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம். இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த நாள்ல விநாயகருக்குரிய வழிபாடு நாம செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே தீரும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. மேலும் இந்த நாளுக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு 7/7ங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 16, இதோட கூட்டுத்தொகை 7. அதே மாதிரி இந்த வருஷம் 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகையும் 7. அந்த வகையில 7/7ங்கிற அற்புதமான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே இந்த நாள்ல செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த வெற்றிலை பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய 1000 பிரச்சனைகளுக்கு கூட உடனடியா தீர்வை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வெற்றிலை பரிகாரத்தை தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்கும், வீண் விரைய செலவுகள் குறையறதுக்கும், கடன் பிரச்சனை தீர்றதுக்கும், நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கும் இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய 16 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம். இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணும், நல்ல நேரம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இன்னும் சொல்ல போனா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யறது கூட அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைன்னா சாதாரணமா நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். எப்பையும் போல 10 பைசா கூட செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்பையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய சமயத்துல அமைதியான ஒரு இடத்துல தேவையான பொருளை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கோங்க. முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க விநாயகர் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கணும், கடன் பிரச்சனை குறையணும், வீண் வரைய செலவுகள் குறையணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல 1ல இருந்து 16 வரைக்கும், அதாவது 1ல இருந்து 16 வரைக்கும் நீங்க நம்பரை கவுண்டிங்காக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கவுண்டிங்காக நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை 16 முறை 16 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. ஏன் இந்த மாதிரி அஃபர்மேஷன் நாம எழுதணும்னு பாத்தீங்கன்னா, இந்த அஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஆழ்மன பதிவுகளை மாத்தி அமைக்கும். நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கை மேல நமக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, நீங்க எழுத வேண்டிய அந்த அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். தமிழ்லயும் கொடுத்திருக்கேன், இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க இந்த அஃபர்மேஷனை 16 முறை எழுதுங்க. முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். With the grace of Lord Ganesha on this Chaturthi Tithi, I remove all blocks to wealth and receive divine prosperity. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். With the grace of Lord Ganesha on this Chaturthi Tithi, I remove all blocks to wealth and receive divine prosperity. தமிழ்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க, இந்த சதுர்த்தி திதியில் விநாயகரின் அருளால் செல்வத்திற்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் நீக்கி தெய்வீக வளங்களை பெறுகிறேன். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். இந்த சதுர்த்தி திதியில் விநாயகரின் அருளால் செல்வத்திற்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் நீக்கி தெய்வீக வளங்களை பெறுகிறேன். இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க 16 முறை அஃபர்மேஷனை எழுதுங்க. இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை விநாயகர் கிட்ட மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு பத்திரமா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா தூசி குப்பை இல்லாத இடமா பார்த்து வச்சுக்கோங்க. சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில வச்சுக்கோங்க. ஆபீஸ்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா உங்க ஹேண்ட்பேக்ல பர்ஸ்ல வச்சுக்கலாம். பீரோல கூட நீங்க இந்த பேப்பரை வச்சுக்கலாம். இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். சக்தி வாய்ந்த இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும். நல்ல ஒரு பணவசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.